அடுத்து வருவது தேசம் தேர்தல் திருப்பம். தேர்தல் களத்தில் திருப்பத்தை ஏற்படுத்திய திகைப்பூட்டும் நிகழ்வுகளை விவரிக்கும் இந்த சிறப்பு தொகுப்பில் இன்று எம்ஜிஆரின் திண்டுக்கல் திருப்புமுனை குறித்து பார்க்க இருக்கிறோம். இத்துடன் வணக்கம் தமிழ்நாடு நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.news18tamil.com என்ற இணையதளத்தை பாருங்கள். அடிபட்ட புலியாக உரிமிக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர். ஆம், திமுகவிலிருந்து விலகி தனிக்கட்சி தொடங்கிய எம்ஜிஆரால் கருணாநிதி ஆட்சியை எதுவும் செய்ய முடியவில்லை. எத்தனை போராட்டங்கள், எவ்வளவு பிரம்மாண்டமான எதிர்ப்பு ஊர்வலம், எவ்வளவு தீவிரமான குற்றச்சாட்டு பட்டியல், கிண்டிக்கும் டெல்லிக்கும் எத்தனை முறை யாத்திரைகள், சபாநாயகர் மதியழகனே எம்ஜிஆர் பக்கம் இருந்தும் கருணாநிதி ஆட்சிக்கு எந்தவிதமான ஆபத்தையும் எம்ஜிஆரால் ஏற்படுத்த முடியவில்லை. ஆகவே அடிபட்ட புலியாக உரிமிக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர். ஆனாலும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க சரியான வாய்ப்பை தேடிக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர். அதற்கு வாகாக வந்து சேர்ந்தது அந்த இடைத்தேர்தல். ஆம், திண்டுக்கல் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவை சேர்ந்த ராஜாங்கம் திடீரென மரணமடைந்து விடவே அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பை கேட்டு துள்ளி எழுந்து நின்றார் எம்ஜிஆர். திண்டுக்கல்லில் அதிமுக நிற்கும் என்று அறிவித்தார். உண்மையில் எம்ஜிஆரின் அறிவிப்பு திமுகவை காட்டிலும் காங்கிரசுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தான் கூடுதல் அதிர்ச்சியாக இருந்தது. உண்மையில் அந்த இடைத்தேர்தல் ஆளுங்கட்சியான திமுக, பழைய ஆளுங்கட்சியான காங்கிரஸ், புதிய கட்சியான அதிமுக என அனைவருக்குமே கௌரவ பிரச்சனையாக இருந்தது. என்றாலும் அந்த இடைத்தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் அதிகம் ஆர்வம் செலுத்தியது. அதிமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் புதிய கூட்டணி அமைத்து திண்டுக்கல்லில் களமிறங்க வேண்டும் என்று விரும்பினார் பிரதமர் இந்திரா காந்தி. ஆனால் பிரதமர் இந்திரா காந்தியின் விருப்பத்தில் எம்ஜிஆருக்கு உடன்பாடில்லை. தனக்கும் கருணாநிதிக்குமான முதல் யுத்தமாக இருப்பதால் இந்த இடைத்தேர்தலின் வெற்றி தோல்வி என்பது நாளை அரசியலுக்கான திருப்பு முனையாக அமையக்கூடும் என்பதால் அதிமுக வேட்பாளரே களமிறங்க வேண்டும் என்று விரும்பினார் எம்ஜிஆர். ஆகவே திண்டுக்கல்லில் அதிமுக வேட்பாளரே நிற்பார் என்று அறிவித்தார். அதிர்ந்து போன இந்திரா காந்தி உடனடியாக இந்திரா காங்கிரஸ் தலைவரான ராமையா வந்து எம்ஜிஆரிடம் பேசினார். ஆனால் எம்ஜிஆர் பிடிகொடுக்கவில்லை. அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கல்யாண சுந்தரம் வந்து சமாதான முயற்சிகளை எடுத்தார். அதுவும் எடுபடவில்லை. இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் போட்டியிடுவார் என்று உறுதியாக சொல்லிவிட்டார் எம்ஜிஆர். அதிமுகவின் முதல் வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்தது. அப்போது கட்சிக்குள் பலத்த போட்டி இருந்தது. கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரான எஸ்.டி. சோமசுந்தரத்தின் விருப்பம் சேடப்பட்டி முத்தையாவை நிறுத்த வேண்டும் என்பதுதான். ஆனால் எம்ஜிஆருக்கு நெருக்கமான ஆர்.எம். வீரப்பனோ மாயத்தேவர் என்ற வழக்கறிஞரை தான் நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இருவருக்கும் நடந்த போட்டியில் ஆர்.எம். வீரப்பனே ஜெயித்தார். ஆம், திண்டுக்கல் வேட்பாளராக மாயத்தேவர் அறிவிக்கப்பட்டார். காரணம் வெளிப்படையானது. திண்டுக்கல்லில் முக்குலத்தோர் அதிகம். அதிமுக வேட்பாளரை அறிவித்து விட்டதால் அதிருப்தியடைந்த இந்திரா காங்கிரஸ் வேறு வழியின்றி கருச்சீமைச்சாமி என்கிற வேட்பாளரை நிறுத்தியது. இந்திரா காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்திவிட்டதால் ஸ்தாபன காங்கிரசுக்கும் வேட்பாளரை நிறுத்த வேண்டிய நெருக்கடி உருவானது. ஆகவே என்.எஸ்.வி. சித்தனை வேட்பாளராக அறிவித்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை அறிவிக்காத நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சங்கரையாவை வேட்பாளராக அறிவித்தது. திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிந்த பிறகு நடக்கும் முதல் இடைத்தேர்தல் என்பதால் கருணாநிதியும் கூடுதல் கவனத்துடன் திண்டுக்கல் இடைத்தேர்தலை கையாண்டார். அதன் பலனாக திமுகவின் முக்கிய தளபதிகளுள் ஒருவராக இருந்த பொன் முத்துராமலிங்கத்தை திண்டுக்கல் தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளராக அறிவித்தார் கருணாநிதி. திண்டுக்கல் இடைத்தேர்தல் சமயத்தில் எம்ஜிஆருக்கு மொத்தம் 2 சவால்கள் இருந்தன. ஒன்று, படப்பிடிப்பு முடிந்து இன்னமும் வெளிவராமல் இருக்கும் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை எந்தவித சிக்கலும் இல்லாமல் வெளியிடுவது. மற்றொன்று, திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவது. முதல் விஷயம் சவாலே அல்ல, சுலபத்தில் முடித்துவிடலாம் என்று நினைத்தார். ஆனால் சவால் திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான மதுரை முத்துவிடமிருந்து வந்தது. உலகம் சுற்றும் வாலிபன் படம் உறுதியாக வெளிவராது. அதையும் மீறி வெளிவந்தால் படம் ஓடாது. அப்படியும் ஓடினால் சேலை கட்டிக் கொள்கிறேன் என்று எம்ஜிஆருக்கு நேரடியாக சவால் விட்டார். உண்மையில் எம்ஜிஆர் ஓர் உச்ச நட்சத்திரம். ஆனாலும் தனக்கு எதிராக சவால் விடுத்த மதுரை முத்துவை வெறும் வாய்ச்சொல் வீரர் என்று அலட்சியம் செய்ய எம்ஜிஆர் விரும்பவில்லை. அவர் செயல் வீரர் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். கட்சியின் உயர்மட்ட நிர்வாகிகளே எம்ஜிஆருடன் மோதுவதற்கு தயாராக இல்லாத சூழலில் மாவட்ட பொறுப்பில் இருந்து கொண்டு எம்ஜிஆரை தூக்கி எறிவேன் என்று பேசியவர் மதுரை முத்து. ஆகவே மதுரை முத்துவிடம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும், சவாலையும் முறியடிக்க வேண்டும் என்பதால்
விஷயத்தை பக்குவமாக கையாண்டார் எம்ஜிஆர். திமுகவின் முக்கிய தலைவர்களுள் ஒருவரான நாஞ்சில் மனோகரன் அப்போது எம்ஜிஆர் முகாமுக்கு தாவியிருந்தார். அவர் தலைமையில் மாயத்தேவர் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். எம்ஜிஆர் தன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் ஒன்று திரட்டி பிரச்சாரம் செய்தார். பணப்புழக்கத்தை பற்றி கேட்கவே வேண்டாம். கருணாநிதிக்கும் இது கௌரவ பிரச்சினை. அவர் தரப்பிலிருந்தும் உழைப்பு பலமாக இருந்தது. தமிழகம் முழுக்க எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றங்கள் இருக்கின்றன. போகும் இடங்களிலெல்லாம் மக்கள் திரள்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது. எல்லாம் வாஸ்தவம்தான். ஆனாலும் ஏதோ ஒன்று குறைவது போலவே இருந்தது எம்ஜிஆருக்கு. காமராஜரிடமும் ஆதரவு கேட்க முடியாத நிலையிலிருந்தார் எம்ஜிஆர். காரணம், பல மேடைகளில் அதிமுகவை விமர்சனம் செய்து கொண்டிருந்தார் காமராஜர். முதுகுளத்தூரில் ஜாதி பிரச்சனையை தூண்டிவிட்டவரே காமராஜர் தான். முதுகுளத்தூரில் குற்றம் செய்தவர்கள் பலராக இருக்கலாம், ஆனால் தேவர்களை மட்டும்தான் சுட்டார்கள். இப்போது அதிமுகவுக்கு வருபவர்களில் பெரும்பாலானோர் சிண்டிகேட் காங்கிரஸிலிருந்து வருபவர்கள்தான். அதனால் ஏற்பட்ட ஆத்திரம் காரணமாக காமராஜரும் மற்றவர்களும் அதிமுகவை எதிர்க்கிறார்கள் என்றார் எம்ஜிஆர். தன்னுடைய கட்சியை விமர்சனம் செய்த காமராஜருக்கு எம்ஜிஆர் காட்டிய எதிர்வினை இது. அண்ணா உயிருடன் இருந்தபோதே காமராஜர் தான் என்னுடைய தலைவர் என்று பேசியவர் எம்ஜிஆர். தற்போது தன்னுடைய கட்சியை விமர்சித்து விட்டார் காமராஜர் என்றதும் ஆத்திரம் வந்துவிட்டது. பதிலடி கொடுத்து விட்டார். ஆக இந்திராவையும் கை கழுவியாகிவிட்டது, காமராஜரையும் பகைத்தாகிவிட்டது. எஞ்சியிருப்பதோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் அதிமுகவை பற்றிய மார்க்சிஸ்டுகளின் மதிப்பீடு அவரை யோசிக்க வைத்தது. திமுகவிலிருந்து பிரிந்துள்ள புதிய கட்சிக்கு எந்த கொள்கையும் இருப்பதாக தெரியவில்லை. தமிழ்நாட்டின் ஜனநாயக இயக்கத்திற்கு இந்த புதிய கட்சி உதவிகரமாக இருக்க வேண்டும் என்றால் தனது கொள்கையையும் திட்டத்தையும் தெளிவாக அறிவிக்க வேண்டும் என்று அதிமுக தொடங்கப்பட்ட போது கூறியிருந்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் பி. ராமமூர்த்தி. அதைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் தலைவர் ராமமூர்த்தியை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார் எம்ஜிஆர். பிறகு இந்திரா காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ், திமுக ஆகியோரை முறியடிக்க அதிமுகவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்தது மார்க்சிஸ்ட் கட்சி. உடனடியாக அதன் வேட்பாளர் என். சங்கரையா வாபஸ் பெறப்பட்டார். மாநில செயலாளர் பி. ராமமூர்த்தியே நேரில் சென்று அதிமுகவிற்கு ஆதரவு திரட்டினார். அந்த உற்சாகத்தில் தன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் ஒன்று திரட்டி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் எம்ஜிஆர். வேலைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை வெளியிடுவதற்கான வேலைகளிலும் எம்ஜிஆர் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டார். எல்லாம் தயார், விளம்பரம் செய்ய வேண்டியதுதான் பாக்கி. திரைப்படத்திற்கு சுவரொட்டியை தவிர பெரிய விளம்பரம் எதுவாக இருக்க முடியும்? ஆனால் சுவரொட்டிகளை ஒட்டவே முடியவில்லை. மதுரை முத்துவின் கைங்கரியம். அப்படியே சுவரொட்டிகளை ஒட்டினாலும் அடுத்த சில நொடிகளில் அவையெல்லாம் கிழித்தெறியப்பட்டன. பலத்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் உலகம் சுற்றும் வாலிபன் வெள்ளித்திரையில் தோன்றினான். சக்சஸ் சக்சஸ், இதுதான் படத்தில் எம்ஜிஆர் பேசிய முதல் வசனம். வெளியில் எதிர்ப்புகளை சந்தித்த உலகம் சுற்றும் வாலிபன் தியேட்டருக்குள் உற்சாகமாக வலம் வந்தான். ரசிகர்கள் அத்துணை பேரும் மதுரை முத்துவை நோக்கி திரும்பினர். படம் ஓடிவிட்டால் சேலை கட்டிக் கொள்வதாக சவால் விட்டவர் அல்லவா? கையிலிருந்த காசுகளை போட்டு ஆளாளுக்கு சேலைகள் வாங்கி மதுரை முத்துவின் வீட்டிற்கு பார்சல் அனுப்பினர். ரசிகர்கள் மத்தியில் எழுச்சி அலை. தியேட்டர்களில் ரசிகர்களாக படத்தை கொண்டாடியவர்கள் வெளியே வந்து தொண்டர்களாக மாறி களப்பணி செய்தனர். உலகம் சுற்றும் வாலிபனின் வெற்றி திண்டுக்கல் இடைத்தேர்தல் வெற்றிக்கான முன்னறிவிப்பு என்றனர். அதுதான் நடந்தது. தியேட்டரில் டிக்கெட் வாங்க முண்டியடித்த மக்கள் வாக்குச்சாவடியிலும் அதே நடைமுறையை பின்பற்றினர். கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகள் பதிவாகின. மாயத்தேவர் 2,60,930 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். மாயத்தேவர் என்றால் எம்ஜிஆர் என்று அர்த்தம். வெற்றி கொடுத்த சந்தோஷத்தை விட திமுக வேட்பாளர் பொன் முத்துராமலிங்கம் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட செய்தி எம்ஜிஆரை குதூகலிக்க செய்தது. ஸ்தாபன காங்கிரசின் சித்தன் 2வது இடத்திற்கு வந்திருந்தார். சந்தித்த முதல் களத்திலேயே கருணாநிதியை வீழ்த்தி அடுத்த ஆட்டத்திற்கு தாயம் போட்டிருந்தார் எம்ஜிஆர். ஆம், திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் பெற்ற வெற்றி தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. காங்கிரசுக்கும் திமுகவுக்குமான அரசியல் யுத்தம் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான யுத்தமாக, எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்குமான முழுமையான யுத்தமாக மாறியது திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு பிறகுதான். இந்த திண்டுக்கல் தான் கழகத்தின் பல்வேறு வெற்றிகளுக்கெல்லாம் தடைக்கல்லாகவும் இருந்தது என்று பின்னாளில் கருணாநிதி எழுதினார் என்றால் திண்டுக்கல் இடைத்தேர்தல் முடிவு எவ்வளவு பெரிய அரசியல் திருப்புமுனை என்பதை புரிந்து